ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி சேனலோட செகண்ட் அவுட்டோர் குக்கிங். இதில் டேஸ்டியான எள்ளு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், எள்ளு 3 டீஸ்பூன், வேர்க்கடலை 2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, புளி நெல்லிக்காய் அளவு, கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன், வரமிளகாய் தேவையான அளவு, பெருங்காய பொடி சிறிது. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வறுத்துடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு வறுக்கச்சில வெந்தயத்தையும் வறுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எள்ளை வறுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வரமிளகா வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துட்டோம், பிளேட்டில் மாற்றிருங்க. இப்போ இதை பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணியாச்சு. பேன் வச்சுக்கோங்க, நல்லா சூடாகட்டும். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுருங்க. வேர்க்கடலை போட்டுக்கோங்க. ப்ரௌன் ஆயிடுச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. புளி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச பவுடரை போட்டுடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ சாதத்தை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரெல்லாம் அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், எள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ் பொட்டுக்கடலை சட்னி சூப்பராக இருக்கும்.
எள்ளு சாதம் நீங்கள் ட்ராவலில் போகச்சல கூட செஞ்சு கொண்டு போகலாம். அப்போ எண்ணெயும் புளியும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 2 நாள் வரைக்கும் கெடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டேஸ்டான சமையலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.